சொல்லு என்ன பெரியார் பிளட்னா என்ன? அசிங்கப்படுது பெரியார் பிளட். நீங்க சொல்லிட்டு இருக்க அந்த ரத்தம் வந்து சாக்கடையா மாறி போச்சு. நீங்க மாத்திட்டீங்க. அந்த மனிதர் இருக்கும் வரையுமாவது ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கேவலப்படுத்தி வச்சு அடகு வச்சதும் நீங்க, அடகு கடை வச்சு நடத்துறதும் நீங்க. 2மே நீங்க. அதனால பெரியார்லாம் இனிமே சொல்லிட்டு வராதீங்க. அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மக்கள் கிட்ட வந்து பேர் இருக்குது. இல்லன்னுலாம் சொல்ல வரல. என்ன ஒண்ணு திமுக மாரி நெறைய அரவணைக்காம விட்டுருக்காங்களோ அப்படின்னு ஒண்ணு தோணுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கருணா சகோதரர் இருக்கிறாரு. தனியரசு சகோதரர் இருக்கிறாரு. அப்புறம் தமீம் அன்சாரி இருக்கிறாங்க. இவங்கலாம் வந்தா உள்ள இந்த சின்னத்திலே நின்னுக்க வாங்க. பிரச்சனை. ஸோ அவங்கள வெளிய விடாத மாரியும் ஆயிடுச்சு. உள்ள வச்சுக்கிட்ட மாரியும் ஆச்சு. அது நமக்கு உதய சிறுவன் சின்னமும் ஜெயிச்ச மாரி ஆயிடுச்சு. புரியுதுல்ல? அந்த யுக்தி அதிமுகல கையாள மறுக்கிறாங்களா? தவறுகிறார்களா? அப்படின்ற கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ நெறைய பேர் உள்ள இன்னும் சேர்த்துக்கிட்டு இருக்கணும். ரெட்டை சின்னத்துக்குள்ளேயே குடுத்து நெறைய பேர் உள்ள அரவணைச்சிருக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல உங்களுக்கு 2004ல உங்களுக்கு அந்த சம்பவம் நடக்குது. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் நடக்குது. அது ஒரு கவர்மெண்ட் அரசு வந்து செய்த என்கவுண்டர். ஆனா, அதுக்கு எதிரா பெரிய ஒரு லாபி பண்ணுச்சு. திமுக ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அத ஒரு பெரிய சாதிய உணர்வா உருட்டி, இவங்க தான் சாதி ஒழிக்கிற கோஷ்டிங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? இதுதான் பெரியாருடைய பிளட். அநீதி நடந்து விட்டது. ஓன்னு சொல்லி பண்ணி அவங்களுடைய மனைவி ராதிகா செல்விய கொண்டு வந்து நிறுத்தி எம்பி ஆக்கிட்டாங்க. மந்திரியா இருந்துச்சு அதுவும். 2004லேருந்து 2009ன்னு நினைக்கிறேன். மந்திரியா இருந்துச்சுங்க. இப்ப ஊரறிய உலகம் அறிய ஒரு பெரிய பேரதிர்வு. என்கவுண்டர்னா கூட மனசாரி இருக்கலாம். ரவுடிகள் வந்து பொழுது மத்தியிலேயே சென்னையினுடைய மத்திய பகுதியில வெட்டி கொல்றாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் இந்நேரம்? அது எவ்வளவு பெரிய பிரச்சனைய வெடிக்க வச்சு, எவ்வளவு பெரிய அளவுக்கு எடுத்துட்டு அந்த அம்மா பொற்கொடிய கூப்பிட்டு, அது முன்னாடி நீங்க லாபி பண்ணியிருக்கணும். இப்ப ஏதோ பேர் வந்திருக்குது. அடிபடுது. இப்படி இருந்திருக்க கூடாது. திமுக எப்படி அத உருட்டி திரட்டி ஒரு தேரா உருட்டிட்டு போச்சு இங்கிருந்து. திருவிக நகர்ல வாய்ப்பு வரலாம் சொல்றாங்க. ஆமா. ஆனா அப்படி இல்லையே. அவங்க என்ன இங்கிருந்து தேர உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ராதிகா செல்விக்கும் அந்த சமூகத்துக்கும் குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அநீதி இழைத்து விட்டது. அதிமுக அநீதி இழைத்து விட்டது சொல்லி ஒரு பெரும் கோபத்தை சம்பாரிச்சு ஓட்டா மாத்துனது. 1,80,000 தாமோதரன் ஏடிஎம்கே சார்பா நின்னாங்கன்னு நினைக்கிறேன். 1,80,000 ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிச்சுது திமுகவுடைய அந்த சாதி லாபி பண்ணிச்சு. அப்படி பண்ணிச்சு. இவங்க தான் பெரியார் பிளட்டு.